கர்மா இஸ் எ பூமராங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இவ்வளவு சீக்கிரம் ரிப்பீட் அடிக்கும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜா பேரனுக்கும் ஏடிஎம்கேலேருந்து நெல்சன் அப்படின்றவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதில் என்ன நம்ம இம்பேக்ட், இது வந்து ஒருத்தருடைய கர்மா அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஹைப்பை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்டிகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கட்சியை பற்றி பேசுங்கடா, விஜய் அவர்களை பற்றி நீ ஏன் பேசுகிற? இப்போது ஒருத்தவங்களை நீங்கள் வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து சொல்லிவிட்டு எல்லாம் வந்து டிவிகே 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் டிவிகேவை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தப்பாக இருந்தது. அதுவும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி ஒன்றா நம்பர் ஊழல் ஆட்சி இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அவங்கெல்லாம் வந்து ஓகே, அவங்கள விட மோசம் டிவிகே அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து அடித்து, விஜய் அவர்களுடைய ரசிகர்களை தற்கொலைன்னு சொல்லி, விஜய் அவர்களுடைய இவர் தான் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி அவரை தவறாக வந்து சித்தரித்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தன்னுடைய கர்மாவை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. எத்தனை பேர் அதை வந்து நோட் பண்ணுறீங்க? இதுதான் விஜய் அவர்களை பற்றி பேசுனதுக்கு உங்களுக்கு கர்மா கொடுக்குற தண்டனை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரியா? சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்சன் அப்படின்றவர் ஒரு காணொலி வெளியிடுறாரு. நம்ம ஏற்கனவே போட்டோம். நெல்சனாச்சு இப்போ தான் வெளியிடுறாப்புல. நம்ம வந்து இது வீடியோ 2 மாதம் முன்னாடியே 1 கோடி மாட்டிக்கிட்ட சாட்டை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். விஜய் ரசிகர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் கூட சேனலில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 2 மாதம் நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு சீமான் அவர்கள் பேரில் வந்து ஒரு லேண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 லட்சத்துக்கு வாங்குறாங்க. பட் ஆனால் இந்த மதிப்பின்படி 15 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த லேண்ட் வந்து போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி 50 லட்சத்துக்கு வாங்கினாங்க? அப்போ திமுக ஏற்கனவே திருட்டு பசங்க தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அவனுங்க ஸோ இவங்களை நம்மளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு விஜய் நீ வந்து முடிச்சு விட்ரு, எங்களை சும்மா அடிக்கிற மாதிரி அடி அப்படின்ற மாதிரி இந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கமலஹாசன் வந்தபோது கமலஹாசன் அடிக்கிற மாதிரி அடி, விஜயகாந்த் வந்தானே விஜயகாந்த் அடி, எங்களை மறந்துடு அப்படின்ற மாதிரி இது ஒரு பிளான் மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் சீமான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த சைக்கிளில் அவரும் வந்து ஒரு பேரோல் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவர் தமிழ் தேசியம், நல்ல கொள்கை எல்லாம் இருக்குது ஒரு பக்கம். பட் திமுக அறுபடி பண்ணுறாங்க, டிவிகே தற்கொலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? நல்லா எருமை மாடு மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்து வச்சுருக்கான் உடம்ப. அவன் வந்து அவன் அம்மா அஞ்சலிக்கு பிரோஜனம் பண்ண மாட்டான், இத்தினோண்டு வந்து நல்லியில் மாதிரி சுற்றி கிடக்கான். அவனை போய் அடித்து காலி பண்ணி அப்புறம் அவங்க ஃபேமிலியை போய் அடித்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். சரி, இது வந்து எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை என்ன அளவு பேசினாங்க, இப்போ அவங்களால நாளைக்கு பதிலே சொல்ல முடியாது வைங்க, அது வேறு விஷயம். சீமான் அவர்களுடைய கட்சியிலேருந்து பதிலே சொல்ல முடியாது. எனக்கு வந்து சீமான் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சாக்கடை, அப்புறம் இந்த மாதிரி ராஜா பேரானு இந்த மாதிரி ஆட்கள் வந்து கூட வச்சுருந்தார் அப்படின்னா நிஜமாவே சொல்கிறேன், கட்சி அவருக்கு வந்து தாங்காது. ஓகே, ஆனால் நீ நல்லா புரிஞ்சுக்கணும், சீமான் அவர்கள் இந்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட முழுக்க முழுக்க திமுக தேர்தல் வரைக்கும் அடிப்பாங்க போட்டு பயங்கரமாக 4 வருஷம் போட்டு விளாசுவாங்க. தேர்தல் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட அவ்வளோவா வந்து பேசவே மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் சீமான் மேலே என்னதான் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா கூட டிஎம்கேவுடைய கைக்கூலியோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. மறைமுகமாக இருக்காரா அப்படின்ற மாதிரி. சரி, அது அப்புறம் வைப்போம். அது நமக்கு வந்து ஒரு டவுட்டு தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இந்த தற்குறி பசங்க 2 பேர் இருக்காங்களே, சாக்கடையும் அப்புறம் நம்ம யாரவன் ராஜா பேரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்சன் வந்து ஒரு வீடியோ போட்டு இந்த காணொலி 50 லட்சம் சொத்து வந்து பதிவு பண்ணியிருக்காரு, எங்கடா காசு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாப்புல. அதுக்கு முன்னாடி சாட்டைக்கும் நெல்சனுக்கும் ஒரு தகராறு போயிட்டு இருக்கு. ஓகே, அவங்களுக்குள்ள சண்டை இதை பற்றி தான். அப்போ வந்து ஆம்பளையாக இருந்தால் அதை பண்ணுறான் அப்படின்றாங்க. அவன் மனையை பற்றி பேசுகிறான், இவன் அவனை பற்றி பேசுகிறான், மாற்றி மாற்றி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நெல்சன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடைய கைக்கூலி. அவனும் வந்து களை இறக்கப்பட வேண்டும். அவனும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவனும் பொறுக்கி போய் தான். சரியா? ஏடிஎம்கே ஆட்சியில் திருட்டு பசங்க. இந்த 2 திருட்டு பசங்க அடிக்கும் பொழுது நம்மளை மாதிரி ஆட்களுக்கு, அதாவது ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு குதூகலமான மூமெண்ட். நம்ம வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு தருணமாக நான் பார்க்குறேன்.
ஓகேவா? இதில் 2 பக்கமும் தப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கூற்று. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போய் மீட்டிங் மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜாபுரம் தான் ரெக்வஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க ஒய்ஃபு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த நெல்சன் போட்ட வீடியோவை பார்த்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து கவுன்சிலர் வந்து மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி நெல்சனுக்கு ஒரு மிரட்டல், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு வரும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அருவாள் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரியா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜாபுரம் எந்திரிச்சு, என்னடா ஓவரா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு என்ன அப்படி தட்டி விட்றப்ப அவங்க அப்பா வந்துடுறாரு. உடனே விலைக்கு விட்டுருக்காரு. விலைக்கு விட்ட உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை இது பண்ண இவங்க தள்ளி விட அப்படியே முட்டாகி போயிடுச்சு. அப்புறம் இவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளி கதவை மூடிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ராஜாபுரம் சும்மா உட்காந்து நீ வெளியே வாடா ஆம்பளையா இருந்தா அப்படி இப்படின்றாப்புல. அது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ எங்கன்னா இந்த நெல்சன் வந்து அவனுடைய அட்வொகேட் மூளையை காட்டுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஊர் ஆளுங்களை வந்து உள்ளே வரும் பொழுது இவன் ஏற்கனவே வக்கீல்னால அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன பண்ணலாம். இப்போ ராஜாபுரம் வந்து கத்தி எடுத்துட்டு யாரோ எடுத்துட்டு வந்த உடனே போடுறான் மேலே ரொம்ப தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேள்வியால் மடக்கிறதுல அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்ட். இன்னொரு வார்த்தையில் அவங்களை ட்ரிகர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. சரியா? எவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ராஜாபுரம் உட்காந்து தான் இருக்கான் அமைதியாக ஒன்றும் பண்ணாமல். இவன் வார்த்தையால் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கான் நெல்சன். அந்த சைடு திருப்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கி எழுந்து வராப்புல வந்து அவங்க ஊருக்காரன் கை வைக்கிறானுங்க. அடிச்சுது ராஜாபுரம் ஜட்டியோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவுத்து வச்சிடறானுங்க. அப்புறம் கையில் எடுத்து வேஷ்டி எடுத்து கட்டி விட்றானுங்க. கட்டி விட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காடுறாப்புல. அப்போ அந்த கத்தி எடுத்துட்டு அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டும்போது அவன் மனைவி வந்து வேணாம் வெய்யின்றாங்க. உடனே அந்த கேள்வி வச்சு மடக்கிறான் அடுத்து. பார்த்தியா எதுக்குடா கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வேணா கத்தி எடுத்துகிட்டு வருவானா அருவா எடுத்துகிட்டு வருவானா சொல்லுங்கள். அப்போ மாட்டினாங்க. அப்போ இவன் மாட்டினானா சீமான் மாட்டினா சாட்டை மாட்டினான். ஏன்னா சாட்டைக்கு ஒன்று தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 2 திருட்டு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. யார்? நெல்சன் திருட்டு பயலும், ராஜாபுரனும் மற்றும் நம்ம இந்த சைடு சாட்டை துரைமுருகன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ மூலமாக கையும் களவுமாக பிடிபட்டாங்க. இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கர்மா. உங்களுக்கு புரியுதா? நீ எவ்வளோ கேவலமாக உன்னை பற்றி ஒருத்தர் விமர்சிக்கவே இல்லை. சரியா? இப்போ விஜய் பற்றி தான் டிஎம்கே தான் எதிர்க்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஏன்டா விஜய் டிஎம்கே எதிர்க்கிறாருன்னா என்ன எதிர்க்கிறார்? ஊழல் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்ண அவார்டாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பண்ணுறது தானே சொல்கிறாப்புல. அதனால் எனக்கு வந்து டிவிக்கு வரக்கூடாது, நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நீ அந்த மாதிரி சொல்லு. விஜய் அவர்களை வந்து 40 கொலைக்கு காரணம் அவன் பொண்டாட்டி இது பண்ணுறது எதுக்கு பெர்சனலாக நீ எடுத்து போடுற? ஸோ இவ்வளோ பேச்சு பேசுனல மாட்டினானுங்களா? ஸோ இந்த பிரச்சனைக்கு போலீஸ் வந்து தீவிரமாக வந்து விசாரணை பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதில் நெல்சன் மேலே பெரிய அளவில் தப்பு இல்லை. அவர் வக்கீல் அப்படின்றதுனால அந்த இஷ்யூவை எப்படி அவர் வந்து மாற்ற முடியுங்கிறத ராஜாபுரம் மாதிரி ஒரு நல்ல உடம்பு மட்டும் வளர்ந்து மூளை இல்லாத ஒரு தற்கொலையை வந்து கூப்பிட்டு வச்சு எப்படி அவன்கிட்ட வந்து கறக்கணும் அப்படின்றத அட்வொகேட் நெல்சன் வந்து ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி பண்ணிட்டாப்புல. அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுங்களை வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு இப்போ ஜெயிலில் இருக்காப்புல, கம்பி எண்ணிட்டு இருக்காப்புல ராஜாபுரம். ஓகே. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்சன் வந்து அடுத்தடுத்து என்டிகேவை நான் வந்து தோல் உரிப்பேன்டா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ மாற்றி அப்படி நான் ஒன்று நான் ரெடி பண்ணா அப்படின்ற மாதிரி அவனுங்க எப்படியோ பண்ணி தொலைங்கடா. ஆக மொத்தம் நாளைக்கு தளபதி ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. ஏன்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு இவ்வளோ தடைகள் வந்தாலும் கடைசி சனிக்கிழமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் காத்து கிடப்போம், ஞாயிற்றுக்கிழமை காத்து கிடப்போம். மொத்த நாளாக திங்கக்கிழமைக்கு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. விஜய் அவர்களுடைய சதவீதம் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. அதுக்கு நடுவில் இந்த கோமாளிங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் ராஜாபுரம் கை வச்சார் அவன் சொல்ல, ராஜாபுரம் சைடில் இருக்கிறவங்க வந்து அவங்க தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்ல, இதுக்கு வந்து போலீஸார் வந்து விசாரணை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ராஜாபுரம் வந்து கோவத்தில் போய் முரட்டி நிற்கிறான். பக்கத்தில் நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுற போது லைட்டாக தள்ளி விடுறப்ப அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறப்ப தான் அவன் டென்ஷன் ஆகி ராஜாபுரம் வந்து நெல்சன் அடிக்க வரும்போது அவங்க அம்மா குறுக்க போயிடறாங்க. அப்போ அவங்க அம்மா வயிற்றில் ஒரு மிதி விழுந்துருது. அதுக்கு தான் அவன் மனைவி வந்து என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஒன்று அடிக்க வரல, நீ உள்ளே வந்த அதனால தான் அடித்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஓகேங்களா? அந்த ராஜாபுரனோட மனைவி. பட் ராஜாபுரம் பண்ணது கரெக்டானு கேட்டிங்கன்னா அதை வந்து ஊக்குவிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதான் சொல்கிறேன்ல, இதை எல்லாமே ஒரு கர்மா மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு திருப்பி அடிக்குது அப்படிங்கிறது தான். சரியா? இது நெல்சன் வந்து இதை விட மாட்டேன்னு சொல்கிறவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சேகரிச்சுலாம் ஆதாரம் கொடுக்கல. அது அஃபிடவிட்டில் சீமான் வந்து ஏற்கனவே வந்து பதிவு பண்ணது தான் அது. ஸோ இதுக்கு பதிலாக சொல்லுங்கடா அப்படின்னா இதை மூடி மறைங்கடா அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து உள்ளே வந்து இந்த இஷ்யூவில் மாட்டிக்கிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வேறு.
நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வரப்போகுதுங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஊன்னு சொல்லி ஊத வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு. இனிமேல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஊத வேண்டியதுதான். அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் சூப்பரான அடுத்த விஷயத்துக்கு அது வரைக்கும்